எலுமிச்சம்பழம், மஞ்சள், பெருங்காயத்தூள் 3. இது மிளகாத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு. இது 3. இதுலேயும் 3. அது 1. இதுலேயும் 3. இது சாப்பாடு வச்சுருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றி தாளிக்கணும். டீ போட்டாச்சு. இரும்பு சட்டி. எண்ணெய் காய்தா. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஓகே, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலை. ஒரே செகண்டில் கொஞ்சிடலாம். சோறு வச்சோன்னு ரொம்ப ஈஸியான வேலை தான். உளுந்தம்பருப்பு, பாருங்கள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகாத்தூள் அதையும் போட்டுருங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, மிளகாத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை கலசம் பண்ணியாச்சு. ஏங்க, ஒரு சாப்பாடு வீடியோ போடுதாண்ணா பாருங்கங்க. பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, கமெண்ட் கொடுங்கம்மா. எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ். நெல்லை கலான்னு சொல்லி வர்றோம். ஓகே, பாருங்கள் எல்லாருமே. அடுத்தது எலுமிச்சம்பழம். பாருங்கள், எலுமிச்சம்பழம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொத்தமல்லி இலை பாருங்கள், கொத்தமல்லி இலை. தண்ணி தண்ணி தண்ணி. எலுமிச்சம்பழம் ஊற்றும் போது அடுப்பை அணைச்சிடணும். கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. அவ்வளோதான். சரிங்களா? கொத்தமல்லி இலை அப்படியே தூவிடும். ஆடே ஆண்டவனே, தூவியாச்சா? எலுமிச்சம்பழம் சோறு ரெடி. ஓகே, பாருங்க, எலுமிச்சம்பழம் சாதம், வெள்ளை சாதம், சாப்பாடு ரெடி. பாருங்கள், லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை பாருங்கள் எல்லாருமே. ஓகே, சேனலை பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் வேணா அது ஃபோட்டோ எடுக்கணும். அதான் ஃபோட்டோ எடுக்கணுமா? கொஞ்சம் தள்ளி வச்சு இப்போ வேணா இதா இந்த இது நடுவில்